இந்த நாளில் நம்ம பார்த்துக்கிற வசனம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசாயா 62வது அதிகாரம் 4வது வசனங்கள். அதாவது வாசிக்கிறீங்களா? 22. இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். நல்ல தேவன் என்று சொல்றார். பார்த்தீங்கன்னா ஏசாயா 62:4 நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் அழைக்கப்படுவாய் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னா, நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். அதை மட்டும் நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த எப்சிபா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பிரியமானவர். அதாவது கீழே சொல்லுது, கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த எப்சிபா அப்படிங்கிற ஒரு பேரை குறித்து நம்ம இந்த நாளில் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். எப்சிபா அப்படிங்கிறது என்னன்னா, காட் பிளேட், கர்த்தருக்கு பிரியமானவர் என்று பார்க்கிறோம். அப்ப கர்த்தருக்கு பிரியமான ஒரு பெண்ணா இருக்கிறதுனால அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், உண்மையில் கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. எப்சிபா அப்படின்னு சொன்னா பார்க்கிறோம். மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பிரியம் அவளில் இருக்கிறது என்று அர்த்தம். ஆண்டவருடைய பிரியம் என்ன செய்கிறது, அவள் மேல் இருக்கிறது என்று அர்த்தம் சொல்லி பார்க்கிறோம். அல்லது என் மன மகிழ்ச்சி அவளிடத்தில் உள்ளது என்பதை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த எப்சிபா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஏசாயா அதிகாரம் பார்க்கிறோம். யாரை குறித்து சொல்லப்படுதுன்னு சொன்னா, எருசலேம் தேசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமான தேசம் என்ன சொல்கிறது, எருசலேம் தேசமா இருக்கு. அந்த எருசலேம் தேசத்தை குறித்து ஆண்டவர் அந்த 62வது அதிகாரம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எருசலேம் அல்லது சீயோன் என்று சொல்லப்படுகிறது. அதன் மேல் கர்த்தர் என்ன செய்கிறார், பிரியமாக இருக்கிறார். அப்ப அந்த எருசலேம், அந்த சீயோன் அப்படிங்கிறத ஆண்டவர் எதுக்கு ஒரு பெண்ணுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்று பார்த்தோம்னு சொன்னா, இந்த எப்சிபா அப்படிங்கிற ஒரு பெயர் எங்க குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னா, 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப அந்த எப்சிபால் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, 2 ராஜாக்கள் 20:21 பார்த்தோம்னு சொன்னா, எசேக்கியாவின் மனைவியாகிய என்ன சொல்லுது, எப்சிபால் அப்படிங்கிறவங்க குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 ராஜாக்கள் 21 முதலாம் அதிகாரத்தில் பார்த்தோம்னு சொன்னா, மனாசேயின் தாயாகி எப்சிபால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த எப்சிபா அப்படிங்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ராஜாவின் மனைவி, அதாவது எசேக்கியா ராஜாவின் மனைவி. அதாவது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனாசே அப்படிங்கிற ராஜாவுடைய தாய். இப்ப ஏன் இவங்க எப்சிபாவை வந்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இங்க பார்க்கிறோம், ஒரு 2 விதப்பட்ட மனுஷங்களுக்கு மத்தியில அந்த எப்சிபால் அப்படிங்கிற ஒரு பெண் இருக்கிறாங்க. அப்ப முதலாவது வசனத்துல பார்த்தோம்னு சொன்னா, எசேக்கியாவுக்குரிய மனைவி. எசேக்கியா அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவர் இருக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, 1 ராஜாக்கள் 20வது 3வது வசனத்துல பார்த்தா அவர் சொல்றாரு, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு முன்பாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த எசேக்கியா எப்படிப்பட்டவர் சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையும் மன உத்தமமான ஒரு மனுஷனா இருக்கிறாரு. அவர் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்கிறார், நலமானதை செய்கிற ஒரு ராஜாவாக இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ராஜா என்ன செஞ்சார், வியாதிப்பட்டாரு. அவருக்கு என்ன செஞ்ச, ஆயுஷ் நாட்கள் 15 வருஷங்கள் கூட்டப்பட்டது. அவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். பின்பாக என்ன செஞ்சார், அவர் மரித்து போனார். அவருக்கு பின்பாக வந்து அவருடைய குமாரனாகிய மனாசே. இந்த மனாசே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 21:2 பார்க்கிறோம், அவர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தார். அவர் வந்து இந்த மனாசே ஒரு அரசன் வந்து தன் தகவல் செய்து வந்தது போல செய்யாமல், தனக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் செய்து வந்தது போல கர்த்தருக்கு பிரியமானது செய்யாமல், அதற்கு மாறாக என்ன செய்கிறார், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஒரு தாயாக, ஒரு மனைவியாக நிற்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்சிபா அப்படிங்கிறவங்க. இந்த எப்சிபா அப்படிங்கிற ஒரு நல்ல கணவனுக்கு மனைவியாகவும், ஒரு கீழ்ப்படியாத, ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஆட்சி செய்கிற மகனுக்கு தாயாகவும் நிற்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போலதான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த எருசலேம் தேசம் எப்படி இருக்கிறாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்கிற ஜனங்களும் நிறைந்திருக்கிறதா இருக்கிறதுனாலதான் அந்த தேசத்தின் மீது ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, கண்ணோக்கி அதன் மீது பிரியமாக இருக்கிறார் பார்க்கிறோம். அப்ப இந்த 2 இடைப்பட்ட சூழ்நிலையில அந்த எப்சிபாங்கிற
ஒரு பெண் எப்படி இருப்பாங்க? மிகுந்த மனவேதனை இருப்பாங்க. ஒரு நல்ல உத்தமமான கணவன் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. அடுத்த பார்த்தோன்னா ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஆட்சி செய்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பாக ஒரு தாயார் நிற்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில நம்ம அடுத்ததாக கர்த்தருக்கு பிரியமா ஆட்சி செஞ்சு தன்னுடைய தகவல் பேரை நிலைநாட்டுவான் என்று அந்த பெண் எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல பார்க்க அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்து ஒரு உடைக்கப்பட்ட ஒரு நிலையில அந்த பெண்ணை செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக நேரங்கள் என்ன செய்யணும்? உடைக்கப்பட்ட கைவிடப்பட்ட இன்னும் பார்க்கிறோம் அநேகமான நெருக்கமான சூழ்நிலையில இந்த ஒரு எப்சிபாவை கூட நம்மளும் நிற்கிறோம். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன செய்கிற? என்னுடைய மனமகிழ்ச்சி, நான் உண்மையில என்ன செய்கிறேன்? பிரியமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கணும்னு சொன்னா, கர்த்தருக்கு பிரியமா நம்ம இருக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? சில காரியங்களை என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமானதா நம்ம செய்யணும். அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். நம்ம மேல தேவன் பிரியமா இருக்கிறதுக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 சாமுவேல் 15:22 ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். அப்ப கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமா இருக்கணும்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படுகிறோம். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதிகமா எதிர்பார்க்கிறாங்க. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் நம்ம அதிகமா ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வந்து காணிக்கைகளை கொடுத்தாலும் பலிகளை செலுத்தினாலும் அதுல ஆண்டவர் என்ன செய்கிறது? பிரியப்படுகிறது. ஆண்டவர் பிரியப்படுகிறது என்னன்னா அவருடைய சத்தத்துக்கு கேட்கிற ஆளுகளா நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதா இருக்கிறாரு. அடுத்ததாக பார்க்கிறோம் சங்கீதம் 46 பார்க்கிறோம். பலியையும் காணிக்கையும் நீ விரும்பாமல் என் செவிகளை திறந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? தாவீது சொல்கிறார், பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் என் செவிகளை திறந்தேன். இப்ப பார்க்கிறோம் முதல்ல வசனத்துல நம்ம பார்த்தோம், அவர் என்ன செய்ய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாக போன சபையை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருந்துச்சுன்னு பார்க்கிறோம். இந்த இடத்துல தாவீது என்ன சொல்கிறார்? அந்தபடி நான் பலியையும் காணிக்கையும் விரும்ப மாட்டேன் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால என்ன செய்யணும்? உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கறதுக்கு என்னுடைய செவிகளை திறந்தருங்கன்னு சொல்லி என்ன செய்கிறார்? தாவீது ஜெபம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தாசனாக தாவீது இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே அரியணையில சவுலை என்ன செஞ்சாங்க? அரசனாக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆண்டவர் நியமிச்சிருந்தார். ஆனால் அவரிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தது அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் அவர் எதிர்பார்த்திருந்தார். ஆனா அந்த ராஜா என்ன செய்தார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காம அவர் தன்னுடைய சுயமாய் செய்த நிமித்தம் அவர் என்ன செஞ்சார்? கர்த்தருடைய பிரியத்துக்கு ஏற்ற ஒரு தாசனாக நடவடிக்கை அவர் என்ன செஞ்சார்? புறக்கணிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிற சங்கீதம் 46 தாவீது ஜெபம் பண்ணுகிறார், நான் அந்த பலியையும் காணிக்கையை காட்டிலும் நீங்க விரும்புகிறது என்ன? அது கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படுதலை கட்டுப்படுவதற்கு என்னுடைய செவிகள் என்ன செஞ்சீங்க? திறந்தருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார். அதனாலதான் என்ன செஞ்சாரு? தாவீது ஆண்டவருக்கு ஒரு பிரியமான தாசனா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 48 என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது அறிக்கை எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 51 பார்க்கிறோம், இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் அடுத்ததாக விரும்புகிற காரியம் முதல்ல கீழ்ப்படிக்கணும், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்னு சொல்லிப்பாங்க. முதல்ல அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். ரெண்டாவது பார்க்கிறோம் உள்ளத்துல என்ன செய்யணும்? உண்மையா இருக்கிறத ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல விரும்புகிறார். அவர் விரும்புகிற காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா நம்முடைய உள்ளம் ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யணும்? ஒரு டிரான்ஸ்பரண்ட், ஒரு மறைக்கப்படாத ஒரு வெளியரங்கமான ஒரு உள்ளமாக ஆண்டவருக்கு முன்பாக நம்ம போய் இருக்கும்போது என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக ஒரு எந்த ஒரு மாறுபாடான காரியங்கள் இல்லாதபடிக்கு உள்ளத்துல ஒரு உண்மையோடு கூட இருக்கிறவர்களாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம இருக்க விரும்புகிறார். அப்படி விரும்பும் பொழுது அவர் என்ன செய்வார்? நம்ம மீது மகிழ்ச்சி அடைகிற தேவனா இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக சங்கீதம் 147:11 பார்க்கிறோம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். முதலாவது அவர் சத்தத்துக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கறதுக்கு நம்ம கவனமா இருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யணும்? உண்மை இருக்கணும். மூன்றாவது அவருக்கு பயந்து
பயந்து அவருடைய கிருபைக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்? விரும்புகிறார். அவர் விரும்புகிற காரியங்களை ஒன்று. அப்படி நம்ம இருந்தோம்னா அவர் என்ன செய்வார்? அவர் மேல பிரியமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 4வது பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 11:1 கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிலைகளும் அவருக்கு பிரியம். ஈக்குவலன்ஸ் வெயிட். அதாவது ஆண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னா ஒரு மாறுபாடான நிலைகளை விரும்புகிற தேவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? நம்ம நிறுத்தி பார்க்கும்போது குறைவுள்ளவர்களாய் காணாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு சுமுத்திரையான நிலைக்கல்லாக, ஒரு சரியான எடையுள்ள நிலைக்கல்ல போல நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது என்ன செய்யணும்? எந்த ஒரு குறைவுள்ளவர்களாக இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? நிற்கணும். அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிரியப்படுகிற தேவனாய், அதுதான் அவருக்கு பிரியம் என்று அந்த வேதத்தில் சொல்லுகிறது. அப்ப நம்ம அப்படி இருக்கும் பொழுது நம்ம மேல கர்த்தர் என்ன செய்வார்? பிரியமா இருப்பார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக நீதிமொழிகள் 12:22 பார்க்கிறோம். பொய்முதல்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களும் அவருக்கு பிரியம் என்று பார்க்கிறோம். அப்ப கர்த்தருக்கு முன்பாக நம்ம பிரியமுள்ளவர்களா இருக்கணும்னு சொன்னா நம்முடைய வாயில் என்ன செய்யக்கூடாது? பொய் வந்து புறப்படக்கூடாது. பொய் வந்து என்ன செய்யற? கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியமா இருக்குது. அப்ப பொய் முதல்களை நம்ம வெறுத்து நம்ம என்ன செய்யணும்? உண்மையை பேசுகிறவர்களாகவும் உண்மையின்படி நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேல என்ன செய்கிறார்? பிரியமுள்ளவர்களா இருக்கிறார். அப்ப இந்த 5 காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன செய்வார்? நீ எப்சிபா என்று நம்மளை அழைக்கிறவர்களா இருப்பார். நீ எப்சிபா, நான் என்ன செய்கிறேன்? உன் மேல பிரியமுள்ள ஒருவராக இருக்கிறேன். நீ என்னை நேசிக்க யாரும் இல்லையே, நான் தனிமையில் விடப்பட்டிருக்கிறேனே என்று புலம்பிக் கொண்டிருக்க தேவையில்லை. கர்த்தருக்கு முன்பாக இந்த காரியங்களோடு நம்ம இருந்தோம்னா கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம நேசிக்கிற தேவனா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல நீ சொன்ன காரியங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்குமாயி கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏசாயா 62:5 பார்க்கிறோம். மணவாளன் மணவாட்டியுமே மகிழ்ச்சியா இருப்பது போல தேவன் உண்மையில் மகிழ்ச்சியா இருப்பார். அப்ப நம்ம வந்து ஆண்டவருக்கு முன்பாக இந்த 5 காரியங்கள் நம்ம இடத்துல இருக்குமாயின் மணவாளன் மணவாட்டியின் மேலே மகிழ்ச்சியாக இருப்பது போல கர்த்தர் நம்ம மேலே என்ன செய்வாராம்? மகிழ்ச்சியாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 62:12 ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ தேடி கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். நம்முடைய பெயர் வந்து எப்படி இருக்கும்? எப்சிபா. அந்த எப்சிபாங்கிற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேடி கொள்ளப்பட்ட ஒரு கைவிடப்படாத ஒரு நகரம் போல நம்மளை என்ன செய்வார்? ஆண்டவர் உயர்த்துவார்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி பேர் பெறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இந்த காரியங்களை செய்யும் பொழுது தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நீ எப்சிபா என்று சொல்லப்படுவாய். அப்போ எப்சிபா என்று சொல்லி பார்த்தீங்கன்னா கைவிடப்படாத ஒரு நகரம் என்று அர்த்தம் என்று பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம அவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கும்போது அவர் நம்ம மீது என்ன செய்வார்? அதிகமாய் பிரியப்படுகிற தேவனாக இருப்பார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.